கைஸ் வெல்கம் பேக். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அப்புறம் இதோட ஃபைனல் பார்ட் இதாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது நான் கொஞ்சம் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். ரியலி சாரி, நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேலேருந்து இப்படி கொஞ்சம் டிலே பண்ணாமல் நான் வந்து ருட்டீனாக வீடியோ போடலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே ஃபைன். நான் ஆல்ரெடி வந்து லேட் பண்ணியதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் ஒரு ராயலான என்கேஜ்மெண்ட் அவென்யூ தான் காமிக்கிறோம். ஸோ நல்லா டெக்கர் ஆகிருக்கு. ஸோ எனக்கு டேஹுக்கோட என்கேஜ்மெண்ட். ஸோ கொஞ்சம் ரொம்ப பேர்த்து கூப்பிடாமல் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க, நிறைய பேர்த்து கூப்பிடல. ஸோ ஒரு அழகான இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டெக்கரேஷனில் இருக்குது. இப்போ அந்த கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ கெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு அவென்யூ பெரிய அவென்யூவில் நடக்குதுன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரூமில் வந்துட்டு இப்போ ஜிமினா வந்துட்டு வெளியில் நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஜிமினா ஏன் வந்தாங்கன்னு தெரியும். ஜிமினா வந்து டேயாங்கோட ஃப்ரெண்டு, ப்ளஸ் வந்துட்டு யூங்கியோட அண்ணன் தான், தம்பி தானே வந்து நம்ம ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கோட வெட்டிங்க்கு தான் வந்து நம்ம ஜிமினா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஜிமினாக்கு இன்ன வரைக்கும் டேயாங் தான் வந்துட்டு ஜங்குக்கு வெட்டிங் பண்ணிக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் ரெண்டுத்துக்கு தான் கல்யாணம் ஆகுது அப்படின்னு தெரியாது. சரி, வெட்டிங் கிடையாது, என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஜங்குக்கோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜிமினா வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கும்போது திடீர்னு நம்ம டேயாங் அங்கே வந்து ஆப்போசிட்டில் வராங்க. டேயாங்கை பார்த்தோன்னே, டேயாங்கா நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங்க நம்ம ஜிமினா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அது வந்து ஜிமினா, அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் ஜிமினா வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்க சொல்ல ஜிமினா வந்துட்டு என்கேஜ்மெண்ட். ஒரு நிமிஷம் இப்போ நீ எதுக்கு என்ன அண்ணான்னு கூப்பிட்ட? இப்போ எதுக்கு நீ என்ன அண்ணன் கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே தேவங்க வந்துட்டு அது வந்து அவரோட அண்ணனோட ஒய்ஃபை எனக்கு அண்ணா தானே வேணும், நான் அவங்கள அப்போ அண்ணானே தானே கூப்பிடணும். எவரோட அண்ணனோட ஒய்ஃபு? அதான் அவர் அண்ணா, அதான்டா அவரு என் வீட்டுக்காரரு, என் புருஷன். யூ மீன் ஜங்குக்? அவர் தான் என்னோட புருஷன். மச்சான் அச்சோ, மச்சான் இல்லை, இனிமேல் நீங்கள் என்ன வாய் நிறைய தம்பின்னு தான் கூப்பிடணும். அண்ணா, ஜிம்மின் அண்ணா அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல எவ்வளோ ஜிம்மின் வந்து பயங்கர ஷாக்கு. அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஜிம்மின் கேட்குறாங்க. மச்சான் அவனுக்கு வேறு ஆளே கிடைக்கலையாடா, இவங்க தான் கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கட் பண்ணி நம்ம ஜங்குக் சைடு போகலாம். ஒரு பிளாக் கலர் ஃபெராரி கார் வந்துட்டு அந்த அவென்யூ என்கேஜ்மெண்ட் எடுக்க போகுது இல்லையா? ஸோ அந்த அவென்யூ முன்னாடி வந்து நிற்குது. உள்ளேருந்து நம்ம ஜங்குக் தான் ஃபுல்லாக பிளாக் பேண்ட், பிளாக் ஷர்ட், மேலே வந்து ஒரு பிளாக் கலர் பிளேசர் போட்டு செம்ம டிப்டாப்பாக ரெடியாக வந்திருக்காங்க. ஸோ அந்த அண்டர் கட் ஒரு இது இருக்கும் தெரியுமா, ஒரு பிக்கு, அது வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அவங்க ஹேர் அண்டர் கட் பண்ணிப்பாங்க, நான் பிக்சர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸோ வந்து ஜம்முன்னு வந்து நிற்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வருவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போகிறாங்க. ஸோ பின்னாடி போயிட்டு டேயாங் தங்கியிருப்பாங்க இல்லையா, டேயாங் இருப்பாங்கள்ல அந்த அவென்யூவில், அதாவது அந்த அவங்க டேயாங்கோட ரூம். ஸோ அந்த ரூமுக்கு வெளியில் நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு 2 பேர் ஜங்குக் போகும்போது அவங்க வந்து இதில் பேசிகிட்டே போகிறாங்க, காதில் வந்து ஏர்பாட்ஸ் மாட்டிருக்காங்க. ஸோ அதில் பேசிகிட்டே போகிறாங்க. 2 பேர் வந்து பின்னாடி போங்க, 2 பேர் அங்கே போங்க, யாரும் வந்து வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் என்கேஜ்மெண்ட் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே பின்னாடி போனால் டேயாங்கோட ரூம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு 2 பைப் மேலே போகுது. ஸோ அந்த 2 பைப்பையும் பிடிச்சி 2 பேர் வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. டேயாங் ரூமுக்கு போகிறதுக்கு 2 பேர் மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஜங்குக் இது வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கையில் வந்து ஒரு கன் வச்சுருப்பாங்க. ஸோ கன் வச்சுட்டு தான் அங்கேருந்து வருவாங்க. இவங்க 2 பார்த்தோன்னே ஜங்குக் வந்துட்டு தலையை வந்து ஒரு மாதிரி இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்டிட்டு அந்த கண்ணை எடுத்து பின்னாடி வைப்பாங்க இல்லையா? ஸோ பின்னாடி வந்து அந்த பேண்ட்டில் வந்து சொருகி வச்சுட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஏறாங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக ஏறாங்க. அவங்க 2 பேரும் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த பைப்பில் வந்து ஜாலியாக அப்படியே ஏறாங்க. ஏறி போயிட்டு 2 பேர் ஏறாங்களே. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ஏறாங்களே. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு போயிட்டு காது கிட்ட போயிட்டு ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்குறாங்க. நான் அவங்க இருந்துட்டு அந்த கருத்து வந்தாங்க இல்லையா, கிட்னாப் பண்ண வந்தவங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுவா இந்த கல்யாணம் பண்ணிக்க வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறால அந்த பையனை வந்து கிட்னாப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த கிட்னாப் இருந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஜங்கு இருந்துட்டு நான் தான் அந்த பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கிட்னாப் பண்ண வந்து ஷாக்காக நம்ம ஜங்குக்கு பார்க்க ஒரே பஞ்ச் தான் டப்புன்னு போய் கீழே விழுகிறான் அந்த தரையில். இந்த ஜங்குக்கு ஏறி மேலே போகிறாங்க. இன்னொருத்தர் இருக்கால மேலே. ஸோ அவங்க கிட்ட போகிறாங்க. போயிட்டு
ஏதாவது ஹெல்ப் வேணுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அவங்க ஏறிட்டு இருக்காங்க இந்த கிட்னாப்பர். அவன் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா நான் ஈஸியாக மேலே ஏறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை ஜங்குக்கு வந்துட்டு தூக்கி தான் நான் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை பிடிச்சி ஒரு இழு பொத்துக்கட்டின்னு போய் கீழே விழுகிறாங்க. ஸோ 2 பேரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதுக்குள்ளே பாடி கார்ட்ஸ் மற்றவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்துட்டு 2 பேத்தையும் பிடிச்சி வச்சிடுறாங்க. உடனே சாக்கு கீழே இறங்கி வந்துட்டு உங்கள் பாடி கார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் 2 பேத்தையும் கொண்டு பேஸ்மெண்ட்டில் போடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் போட்டு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இப்போ தான் வந்து அவென்யூக்குள்ளே போகிறாங்க. அவென்யூக்குள்ளே வந்து நிறைய கெஸ்ட் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிமினாவை தான் காமிக்கிறோம். ஜிமினா வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒரு லாவெண்டர் தீமில் இருக்குது, அதாவது பர்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பர்பிள் லைட் டேங்க்கு தான் பிடிக்கும். ஸோ அந்த தீம் ஃபுல்லாகவே அது தான் இருக்குது. ஜங்குக்கு வந்து டேங்க் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ டேங்க் ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அவென்யூவில் வந்து நம்ம ஜிமினா வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமினா ஏன் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து ஜங்குக் சைட்லேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம யோங்கியும் வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லையா, ஸோ சித்தப்பா சித்தி பசங்க அந்த மாதிரி தானே. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்திருக்காங்க. அதனால வந்து ஜங்குக்கோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஆனால் வந்து யார் வந்து ஜங்குக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க பாட்டு நின்று அங்கிட்ட நின்று சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஜிமினா பார்க்குறாங்க, நம்ம டேயாங் தூரத்துலேருந்து நடந்து வராங்க. ஸோ டேயாங்கோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவென்யூவோட ஃபோட்டோ முன்னாடி வந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஜிமினோட ட்ரெஸ் கோடும் இருக்கும், முன்னாடி ஃபோட்டோ வந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபோட்டோ எல்லாம் சொல்லலை, நீங்களே அடிக்கடி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ டேயாங் வந்து இப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜிமின் வந்து டேயாங்கை பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் கிட்ட போய்ட்டு, டே மச்சா நீங்கள் என்னடா பண்ணுற, நீ வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே டேயாங் வந்துட்டு அதுவா நான் இல்லாமல் எப்படிங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல, ஜிமின் வந்துட்டு அண்ணாவா இவன் யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. டே மச்சாங்க யாருமே இல்லைடா, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் வந்துட்டு உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், அண்ணாவா இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு அதுவா அவரோட அண்ணனோட பொண்டாட்டி, எனக்கு அண்ணா தானே வேணும். அண்ணா எவரோட அண்ணனோட பொண்டாட்டி தான் நான் அவரு, அதுதான் எவரு, அதான் என் புருஷன், அவரோட அண்ணனோட பொண்டாட்டி தானே நீங்கள், அப்போ நான் உங்களை அண்ணன் தானே கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோ ஆக்சுவலி ஜிமினாக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே வாயை பொழுந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. மச்சான் என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்று டேயாங் வந்துட்டு என்ன மச்சான் வாய் நிறைய தம்பின்னு கூப்பிடுங்க அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று ஜிமினா வந்துட்டு ஏதோ சொல்கிறதுக்காக வாய் திறக்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு சத்தம் கேட்குது, டேயாங் டைம் ஆச்சு போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பின்னாடி நிற்பாராம். ஸோ ஜங்குக்கோட ட்ரெஸ் கோட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து நிற்க ஜிமினாவால் எதுவும் சொல்ல முடியல. டேயாங்கா ஜங்குக்கோட வந்து கை எப்படி சொல்கிறது, நான் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஜிமினா வந்து அப்படியே வாய்ப்பொழுது நிற்கிறாங்க, என்ன பேசுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில. ஸோ இப்போ கட் பண்ணால் ஸ்டேஜில் வந்து ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்காக நின்றுட்டுருக்காங்க. டேயாங்க்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு பிஜிஎம் வந்து ப்ளே ஆகுது. உங்களுக்கு எந்த பிஜிஎம் பிடிக்குமோ நினச்சிக்கோங்க. ஸோ டேயாங் வந்துட்டு முன்னாடி போட்டிருந்தாங்களே ட்ரெஸ்ஸு, அது சும்மா வீட்டிலேருந்து வர வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த காஸ்ட்யூம் வந்து மாறி இருப்பாங்க. ஸோ நான் அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூமில். ஸோ அப்படியே வந்து மெதுவாக அப்படி நடந்து வர ஜங்குக்கு வந்து திரும்பி டேயாங்கை பார்க்க அவ்வளோதான், மனுஷை பார்த்து அடுத்த செகண்ட் ஃப்ளாட்டு டேயாங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸில். அப்படியே அந்த லைட்னிங்கில் அவங்க ஃபேஸ் அப்படியே க்ளோ ஆகுது. ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்க அவங்க ஒரு பிங்காக இருக்கு அவங்களோட அந்த சீக்ஸ்லாம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எம்பாரஸ்மெண்ட் வெக்க இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் சீக்ஸ்லாம் வந்து இப்படி பிங்கிஷாக இருக்குது. இதெல்லாம் ஜங்குக்கு பார்க்க அவ்வளோ அழகாக தெரியுறாங்க டேயாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே எறியாமல் வாய் வந்து லைட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு ஜங்குக்கு. ஸோ ஆடு பார்ப்போம்ல அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இவங்க தான் பக்கத்துலேருந்து வந்து அவங்க ஜங்குக்கோட மவுத் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, டே பார்த்துடா ஈ உள்ள போயிட போகுது, ஒன்றும் குலாப் ஜாமுன் கிடையாது, எடுத்து அப்படியே முழுங்கிருவப்போல்ல விட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப பார்க்குறாங்க. ஜங்குக்கு மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்பா செம்ம அழகாக இருக்கான், இவ்வளோ அழகும் எனக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ இது ஜங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ டேயாங் கிட்ட போனோன்னா டேயாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியலை. அவங்களுக்குள்ளுக்குள்ளே வந்து என்னென்னமோ பண்ணுது. ஸோ எல்லாத்தையும் நினச்சிட்டு மெதுவாக நடந்து வராங்க, ரொம்ப ஸ்லோவாக நடந்து வராங்க. ஸோ ஸ்டேஜ் கிட்டே வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் கிட்டே வந்தோடனே
டேயாங் வந்து ஒரு லாங் பேண்ட் தானே போட்டிருக்காங்க. ஸோ அது கீழே வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஜங்குக்கு வந்து கிட்ட வந்து நின்றுட்டு அவங்க கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கை நீட்டுறாங்க, மேலே வா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் வரதுக்காக கை நீட்டுறாங்க. ஜங்குக்கு டேயாங் வந்து குனிஞ்சு அந்த கையை ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. ஸோ அந்த கையை பார்க்கும்போது ஒரு குட்டி ஸ்மைல் வருது தான். ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதே கை தான் அவங்கள கம்மி மார்க் எடுக்க வச்சது. ஐ மீன் கம்மி மார்க் போட்டது எக்ஸாமில். இதே கை தான் வந்து அவங்கள அடித்தது. இதே கை தான் வந்து அவங்களுக்கு டெஃபினிஷன் பத்தலன்னு சொல்லி அவங்களை சொன்ன டெஃபினிஷன் பத்தலன்னு சொல்லி திட்டினது எல்லாமே வந்து அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஸோ இப்போ அதே கை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜங்குக்கு வந்து அப்படின்னு வந்து டேயாங் வந்து நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. கொஞ்சம் ரோல் ஆகுது. ஓகே, டேயாங் வந்து நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ட்ரெஸ் வந்து லைட்டாக தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஏறி போயிடுறாங்க. ஜங்கு கையை வாங்கவே இல்லை. ஜங்குக்கு வந்து கையை வந்து வச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த கை அப்படியே வந்து அப்படியே இருக்குது, அப்படியே பார்க்குறாங்க. ஸோ எல்லாரும் சுற்றி ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக போயிடுது. ஸோ வந்து எப்படி கொஞ்சம் லைட்டாக வந்து கோவம் வருது. ஸோ திரும்பி டேயாங்கை பார்க்க டேயாங் வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு பவுட்டியான லிப்ஸோடு நின்றுட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்படி அவங்கள அப்படி பார்த்த உடனே இவ்வளோ என்னை இக்னோர் பண்ணும்போது கூட ஒரு நாள் இவ்வளோ க்யூட்டாக இருக்க முடியுமோ அப்படின்றத ஜங்குக்கு தோணுதே தவிர கோவம்லாம் அப்படியே பறந்து போயிடுது. டேயாங்க அலுங்காப்பில் போய் நின்று அவங்க ஆப்போசிட்டில் நிற்கணும்ல அவங்களோட ஸ்பேஸில். ஸோ அவங்க நிற்க வேண்டிய இடத்துல. ஸோ அங்கே போய் நின்றுடுறாங்க. ஜங்குக்கா வந்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ப்ரைஸ் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் வந்துட்டு ஜங்கு கையை பிடிச்சி மேலே ஏறி வராங்க. இது பார்த்தோன்னே ஜங்குக்கா சரி ஒரு பரவாயில்ல, யாராவது ஒருத்தராது நான் வந்து கொடுத்த ஆஃபர், அது மீன் கை நீட்டினப்போ யாராவது ஒருத்தராது வராங்களே அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்க சரி டேயாங்கா சிரிப்புன்னா தாங்க முடியல. அவங்க கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. லிப்ஸ் எல்லாம் அப்படி பிடிச்சி எப்படி சொல்கிறது பைட் பண்ணிட்டு சிரிப்பு அடக்கி நிற்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அடக்கி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் நடுவில் நிற்க ஜங்குக் டேயாங் 2 பேரும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஆப்போசிட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுக்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நம்ம எல்லோரும் எதுக்காக கூடியிருக்கோம்னா இந்த இரு மனங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் செரமனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், ரிங்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் சொல்ல யூங்கி வந்துட்டு ஜங்குக்கான ரிங் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஜங்கு கையில் வந்துட்டு ஒரு வெல்வெட் கலரில் ஒரு பாக்ஸில் வந்து ரிங் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த சைடு ஜிம்மினா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஜிம்மினா வரும்போது செம்ம நக்கலான ஒரு ஸ்மைலோடு தான் வராங்க. டேயாங்கை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு டேயாங் கையில் அது ரிங்கு கொடுத்துட்டு அவங்க போக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேயாங் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ரிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து பர்பிள் கலரில் வந்துட்டு நான் அந்த ரிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகாக பர்பிள் கலரில் வந்துட்டு ஸ்டோன் வச்ச ரிங்காக இருக்குது. ஸோ இது வந்து டேயாங்க்கு பார்க்க ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஐயோ ரிங்கு செம்மையாக இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து செரமனி ஆரம்பிக்குது. ஸோ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலையா? ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேயாங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கை வந்துட்டு போட சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு போட்டு விட்ட ரிங் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த 2 ஸ்டோன் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஜங்குக்கான ரிங்கு. ஸோ அது வந்து கைக்கு போட்டு விடுறாங்க. ஸோ போட்டு விடுறதுக்காக ஃபஸ்ட்டுக்கு ஜங்குக்கோட கையை பிடிக்கிறாங்க. ஜங்குக்கோட கை வந்து டேயாங்கோட கை விட பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த நரம்புலாம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நரம்புலாம் தெரியுது. கையில் கொஞ்சம் டேட்டூஸ். அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே கை வந்து படாவாக இருக்குது. ஸோ ஜங்கு டேயாங்க நினச்சிக்கிறாங்க இந்த ஆள் என்ன சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது கை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சா கொஞ்சம் கை கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. ஸோ பிடிச்சி அப்படியே போட்டு விடுறாங்க. ஸோ ரிங்கு போட்டுவிட்டோடனே டேயாங்க்கு வந்து ஒரே வெக்கமாக போயிடுது. ஸோ இது சீக்ஸ் எல்லாம் அப்படியே செவந்து போயிடுது அப்படி நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கோட டர்ன். ஸோ ஜங்குக்கு போட்டு விடணும். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து ரிங் எடுத்து டேயாங்கோட கை பிடிக்கிறாங்க. ஸோ டேயாங்கோட கை பிடிச்சா ஜங்கு கை கிட்ட டேயாங் கை வைக்கும்போது அது ரொம்ப குட்டியாக இருக்குது. அதோட சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப டெலிகேட்டடாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. அது தொட்டால் வந்து உடஞ்சிருமோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்திங்காக அப்படி இருக்குது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேயாங்கோட விரலெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஸ்டம்பால் வந்துட்டு லைட்டாக வந்து ரப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஜங்கு கொஞ்சம் குட்டியாக்குள்ளே சிரிப்பு வருது. ஸோ இவ்வளோ டெலிகேட்டாக இருக்கானே அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டேவும் அவங்க ரிங்கை போடலான்னு போக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்ச்சு கேப்பில் டேயாங் நோ அப்படி சொல்லி கத்துறாங்க. ஸோ எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க, என்னாச்சு, ஏன் இவன் வந்து இப்படி கத்துறான் அப்படின்ற மாதிரி பார்க்க டேயாங் வந்து கையை வெடுக்குன்னு பின்னாடி வாங்கிக்கிறாங்க. நான் போட ஒதுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்குலேருந்து அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே வந்து டேயாங் பார்க்குறாங்க. டேயாங் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் டேயாங் சொல்கிறாங்க, இல்லை என்னால் ஒத்துக்க முடியாது, நான் அந்த ரிங்கை போட்டுக்க மாட்டேன்.
என்னாச்சு டேயாங்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க வந்துட்டேங்க வந்துட்டு அம்மா அவரோட ரிங்கில் மட்டும் 2 பர்பிள் ஸ்டோன் இருக்குது தெரியுமா, என் ரிங்கில் ஒரு பர்பிள் ஸ்டோன் கூட இல்லை, ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியலை. இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கா கண்ணை சிமிட்டிகிட்டே நின்றுட்டு இருக்காரு. இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி அப்புறமா அவங்க ஜங்குக்கோட கண்ணை அங்கிட்டு இங்கிட்டு தேடிதான் அவங்க அப்பா கண்ணில் படுறாங்க. அவங்க அப்பா பார்த்து ஜங்கு கேட்குறாங்க, என்னப்பா இதெல்லாம், இந்த குழந்தைக்கு அப்பா பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் தலையிலே எடுத்துக்கிறாரு. மோனே என்ன மோனே இது பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி. டேயாங்கோட அம்மா தான் முன்னாடி வந்து டேயாங்க என்ன விளையாடிட்டு இருக்கியா, போட்டுக்கோ டேயாங்கா டைம் ஆச்சுக்கப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் அவருக்கு மட்டும் 2 ஸ்டோனு எனக்கு மட்டும் 1 ஸ்டோன் கூட இல்லையா, அதனால போட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாரு டேயாங்கா உனக்கு அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ரிங் தானே வேணும், நான் உனக்கு வாங்கி தரேன், நாளைக்கு ஒன்றும் இல்லை 10 கூட வாங்கி தரேன்டா, தயவு செஞ்சு நீ போட்டுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேங்க வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அவருக்கு மட்டும் இருக்குல்ல, எனக்கும் வேணும், ஏன் இப்போ கிடைக்காது, எனக்கு இப்போ தான் வேணும், அது வாங்கிட்டு வாங்க, அப்போ நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன், அதை படிக்க முடியாது கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க சொல்கிறாங்க. நீ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதே தெரியல, எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்குள்ள வாயடைச்சு போயிடாரு, இப்படி ஒரு ஜீவனா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தான் நம்ம சின்னும் அரமும் வராங்க. ஸோ சின்னு வந்துட்டு அவங்க கையில் ஒரு ரிங் பாக்ஸோடு வராங்க. வந்துட்டு டேயாங் உனக்கு இந்த ரிங் பிடிச்சிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ டேயாங் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ இல்லை இந்த ரிங் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஸோ இந்த ரிங் தான் இருக்குது. ஸோ டேயாங்க் இதை பார்த்தோன்னே வயல்லாம் பல்லு அப்படியே பார்த்துட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கள் டேங்கே கொடுக்குறாங்க. இன்னும் அவங்க அம்மா இருந்துட்டு இப்போ வந்து அவங்க அம்மா இல்லை, ஸோ எனக்கு சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு தான் மண்டையில் ஓடுது, ஐயா தர அந்த பாட்டு இருக்கு தெரியுமா, பல்லாண்டு வாழணும் ஐயா தரேன்னு அந்த மாதிரி பாட்டு தான் எல்லாத்துக்கும் மண்டையில் ஓடுது சின்ன பார்க்கும்போது. டேயாங்கோட அம்மாவா டே தங்க பிள்ளை நீ வந்து முடிச்சுட்டு வந்து என்ன பாடா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராடோட என்கேஜ்மெண்ட் முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீ இந்த பாரு என் தங்கம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் அவுட் ஆக டேயாங்கும் இந்த மாதிரி சிரிச்சுட்டே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கையை பிடிச்சி அவங்க ரிங்கை வந்து போட்டு விடுறாங்க. ஸோ டேயாங்கா வந்து அவங்க ரிங்கை பார்க்க உங்களுக்கு கையை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது. ஸோ சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கு. நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கா செம்மையாக டேயாங் போட்டு ஒரு முறைக்கிறாரு. இவனு டேயாங் வந்துட்டு இந்த இதுக்கு என்ன பார்த்து இப்படி முறைக்கிறான். ஆனால் இப்போ என்ன கேட்டுட்டேன், ரிங்கு நல்லால வேறு ரிங்கு வேணும்னு கேட்டேன், அதுக்கு இதுக்கு இப்படி முறைக்கிறான். அவர் மட்டும் இல்லை எல்லாரையும் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நினச்சிட்டு போகிறாங்க, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, ரிங் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரிங்கு அவங்க கையை அப்படியே அன்மேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துருக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட் கொடுக்க வராங்க. ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட் கொடுக்க சோமனி நல்லா தான் போயிட்டுருக்கு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. ஒரு கரெக்டாக அந்த பொண்ணு வர வரைக்கும் ஒரு யங் உமன் வந்துட்டு ஒரு லாங் ஹேரில் கொஞ்சம் ரிவீலிங்கான ஒரு ட்ரெஸ், கொஞ்சம் செக்ஸியாக அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து வராங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு பக்கத்துலலாம் ஒட்டி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து தன்னை யாரோ பயங்கரமாக மறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்ம டேயாங் தான். ஜங்குக்கு போட்டு அப்படி முறைச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. அந்த பொண்ணு வந்து எது சொன்னப்போ எக்ஸ்ப்ரெஷனே கிடையாது. அவங்க சும்மா பேசணுமே அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. டேயாங்க ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து கீழே இறங்கி போகுது. டேயாங்கா நல்ல மூச்சை வந்து இழுத்து விடுவாங்க தெரியுமா கோவத்தில். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு நல்லா பவுட் பண்ணி லிப்ஸை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங் கிட்ட போயிட்டு அவள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று டேயாங் இருந்துட்டு இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முறைக்கிறாங்க, திரும்பவும் முறைக்கிறாங்க. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு பாரு முதல்ல வாய் அப்படி வச்சுக்கிறது நிப்பாட்டு சரியா, நல்லா பார்க்குறதுக்கு கோழி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு நான் பார்க்க கோழி மாதிரி இருக்கேனா, நீங்கள் தான் வந்து 1 year old பிரெட் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து தலையாட்டிட்டு அப்படி ஃபோட்டோ பார்த்து அப்படி ஃபோட்டோகிராஃபர் பார்த்து திரும்ப ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு ஃப்ராடு இடியூட் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினச்சிக்கிறாங்க. ஸோ இனிதே நிறைவு பெற்றது என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ டேஹுக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. டேயோட ஷோல்டரு ஜங்குக்கோட ஷோல்டர் ஒன்னோட வரிசிக்குது. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேயாங் பக்கம் திரும்பி டேயாங் எனக்கு ஏதாவது வேணுமா, ஏதாவது வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் இருந்துட்டு ஜங்குக்கு பார்க்க கூட இல்லை. அவங்க அப்படியே திரும்பி இன்னொரு வெயிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க காது கிட்ட போய் ஒன்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கம் திரும்பி எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு போர்க் ஜூஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட சூப் மாதிரி, ஸோ அது ஊற்றிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு வந்து குட்டியாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு டேயாங் வந்து ஒரு மாதிரி ஷையாக சொல்கிறாங்க.
ஸோ அது பார்க்கும்போது ஜங்குக்கு சிரிப்பு வருது. ஸோ அதை போட்டு இந்த டேங் கையில் கொடுக்க அந்த டேங்கும் வந்து அழகாக சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்க ஸோ அந்த ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அவங்களோட மொத்த ஃபேமிலி உட்காந்துட்டு எப்படி சொல்கிறது கலகலன்னு பேசி சிரிச்சுட்டு அழகாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அவங்களுக்கு. ஸோ அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க இத்தனை நாளாக வந்து டிசிப்ளின் சிம்பிள்னு சொல்லிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் தனிமையிலே இருந்துட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தாட் வருது. ஸோ அப்புறம் ஒரு வழியாக ஒவ்வொருத்தராக கிளம்பி போக டேவுக்கு 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ விடிஞ்சா அவங்களுக்கு காலைல மேரேஜ். ஸோ இன்றைக்கி நைட்டு ஜங்குக்கு போனதும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துருக்கும் போது இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ரீகேப் பண்ணி பார்க்கும்போது டேங் வந்துட்டு அந்த ரிங்கு போட்டுக்க மாட்டேன் பர்பிள் இல்லாததுனால நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும்போது ஜங்குக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தன்னையே அறியாமல் சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு டேங்கோட இந்த குட்டியான சைல்டிஷான பிஹேவியர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு ஃப்ராடு சரியான ஃப்ராடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் க்யூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட மேன்ஷனோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்னோடய ரூமில் வந்துட்டு என்னோடய கபோர்டை வந்து ஒன் சைட் கபோர்டை வந்துட்டு ஃபுல்லாக வந்து பர்பிள் தீம் ட்ரெஸ்லேயே மாற்றிடுங்க. ஸோ ஃபுல்லாக பர்பிள் தீம் ட்ரெஸ்ஸில் இருக்கணும். டேங்க்கு பிடிச்ச மாதிரி அவனோட சைஸில் மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து ஃபோனை கீழே வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ டேங் வந்து பிடிச்சிருச்சு. ஜங்குக்கு வந்து விழுந்துட்டாங்க ஃபாலோ ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஜங்குக்கு வந்து இதான் நினச்சிட்ருக்கேன். ஸோ கட் பண்ணால் இப்போ வந்து கிம் சைடு அதாவது நம்ம டேங் சைட் பார்த்தோன்னா டேங் வந்துட்டு இப்போ போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு க்யூட்டான ஒரு பைஜாமா எடுத்து போட்டு அவங்க பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரொஃபஸர் இனிமேல் என் கையிலேருந்து உங்களை யார் காப்பாற்ற போகிறா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம கல்யாணத்தில் பார்ப்போம். ஸோ இப்போ கட் பண்ணால் மார்னிங் வெட்டிங் தான். இப்போ வந்து காலையில் மார்னிங் கிம் மேன்ஷனில் தான் காமிக்கிறோம். அட கடவுளே டேங்க என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினாவும் சின்னும் சேர்ந்து டேங்க கத்துறாங்க. டேங்க நான் வேணும்னு பண்ணலை தெரியாமல் காஃபி கொட்டிடுச்சு. அதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அழுக்கு பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா இப்போ வெட்டிங்க்கு டேங் போட வேண்டிய காஸ்டியூம் இருக்கு இல்லையா அந்த சூட்டு அது ஃபுல்லாக வந்து நாசமாயிடுச்சு. ஃபுல்லாக காஃபி கொட்டி ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. டேங்கி வந்து இவங்க 2 பேரும் பார்த்து மறைக்கிறாங்க ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னிட்ட அங்கே வந்து நான் வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வந்து கல்யாணம் ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஸோ ஜின்னுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கு மியான்னு ஒரு ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அவங்க பொட்டிக்கு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இப்படி என் தம்பிக்கு கல்யாணம் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக எனக்கு ட்ரெஸ் வேணும் ஏதாவது இருந்தால் அனுப்பிச்சி விடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அவங்க வந்துட்டு நான் அனுப்பி விட்றேன் ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜின்னு வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரி பரவாயில்ல நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட சொல்லிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே அவங்க டெஸ்ட் காஸ்டியூமும் வந்துடுது. ஸோ இப்போ எடுத்து பார்த்தா அது என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாமே வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் அதாவது பொண்ணு பையன் 2மே போட்டுக்கிற மாதிரியான காஸ்டியூம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான காஸ்டியூம் தான் இருக்குது. ஒரு 3 காஸ்டியூம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அந்த 3 டேங் பார்த்துட்டு இதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் இதில் பொண்ணுங்க போடுறது இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது ஜின் கிட்ட சொல்ல உடனே ஜின் இருந்துட்டு இப்போ உங்ககிட்ட வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கை கட்டி நின்றுட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க்கு வந்துட்டு வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்ட அப்போ மூடிட்டு ஏதாவது ஒன்று போட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்து 3மே போட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ 3 அதில் பிக்சரும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 1 2 3 ஸோ 3ஓட பிக் இருக்குது. ஸோ அந்த 3 தான். ஸோ இந்த 3ல் வந்துட்டு ஒரு காஸ்டியூம் வந்து எல்லாத்துக்கும் 3 வீட்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவங்க வந்து அப்படியே செம்மையாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஸோ வந்து ஓகே இது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காஸ்டியூம்லேயே போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் இப்போ ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்குமே இப்படி தான். ஸோ வந்து ஜங்குக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் உங்கள் வெட்டிங் காஸ்டியூம். பட் பர்சனலாக வந்து எனக்கு இந்த 2 காஸ்டியூம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ரெட் கலர் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. ஓகேவா அந்த ரெட் கலர் கூட் போட்டிருக்கல ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃபைன். இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்னா ஜங்குக்கும் ரெடி ஆகும். ஸோ 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ 2 பேருமே வந்து சர்ச்சுக்கு போகணும். ஸோ சர்ச்சில் தான் மேரேஜ். இப்போ சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ரீச் ஆகிட்டு இதுக்கப்புறம் டேங் வந்து ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணும் கொஞ்சம் டச்சப் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மினா 2 பேருமே போகிறாங்க. அப்போ டேங் வந்துட்டு போகிறாங்க. போய் கண்ணாடியில் அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அவங்க பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. என்ன அவங்களுக்குள்ள என்னென்னமோ தோணுது. ஒரு நிமிஷம் கண்ணு கலங்குது. உடனே சின்னதை நோட் பண்ணிட்டு டேங் என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்க டேங் வந்துட்டு எனக்கு தெரில நான் எனக்கு பயமாக இருக்குது நான் இதுக்கு ரெடியாக இல்லை
இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வரும்னு நான் நினைக்கல ஹயாங். அதோட அப்பா அம்மா 2 பேரும் கடைசி நான் நேற்று ராத்திரி பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். அவங்க 2 பேத்துக்கும் என்னை வந்து விடுறதுக்கு மனசே இல்லை ஹயாங். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கும் எங்கள் அப்பா அம்மா விட்டு எங்கேயும் போக வேண்டாம் ஹயாங், நான் அவங்க கூடவே இருக்கணும். அப்புறம் ப்ரொஃபஸர் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னை பிடிச்சதா கல்யாணம் பண்ணிக்கிறாரா, எனக்கு நான் எதிர்பார்க்குற காதலை அவரால் கொடுக்க முடியுமா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சின்ன வந்துட்டு டேயாங் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிட்டு சொச்சோ பியர் இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரி இப்பெல்லாம் பெருசாக யோசிக்கக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாருமே வந்துட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு போய் தான் அவன் அப்பா அம்மாவை விட்டுட்டு, ஸோ அதை பற்றிலாம் யோசிக்காது. அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஏதாவது பண்ணான்னா என்கிட்ட வா, ப்ரொஃபஸர் எப்படி சரி கட்டணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் இவங்க வந்து லைட்டாக டேயாங் முகத்தில் சிரிப்பு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து கதவு ஓப்பன் ஆகுது. ஜிம்மினா வராங்க. வந்துட்டு டேயாங் ரெடியா, எல்லாத்தோட மனசையும் ஆட்டி வெடிக்க வர்றதுக்கு தயாராக இருக்கே, அவனோட அழகால் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா உள்ள வர அவனை டேயாங்கை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு இன்னும் எமோஷன் ஆகுது. ஸோ அவங்க வந்து டேயாங் வந்து ஹக் பண்ணிவிட்டு அழகாக இருக்கே டிபியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ எல்லா அப்பாவுக்கும் தோணும் இல்லையா, இங்கே கல்யாணத்தன்னைக்கு தன் குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னு. ஸோ அது அவங்க அப்பாவுக்கு இங்கே கல்யாணத்தன்னைக்கு தன் குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னு. ஸோ அது அவங்க அப்பாவுக்கும் அதுதான் தோணுது. ஸோ டேயாங் வந்துட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ உள்ளே பார்த்தா ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே வேர்த்து கொட்டுது. ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் ரொம்ப அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இது ஈஸி இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு வேர்க்குது. ஸோ அந்தளவுக்கு வேலை அப்படி நின்றுட்டு இருக்கு. ஒன்று நம்ம யோகிதா பக்கத்தில் போயிட்டு, ஜங்குக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வேர்க்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அது தெரிலடா, நான் என்னமோ தெரில, ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று இவங்க இருந்துட்டு அவங்களோட ஷோல்டர் தட்டி கொடுத்து, சரி ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்கேன். உடனே அங்கேருந்து மியூசிக் ப்ளே ஆகிற சத்தம் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், டேயாங் நடந்து உள்ளே வர போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ டேயாங் வந்து நடந்து உள்ளே வர. ஸோ அந்த 3 கஸ்டியூமில் எனக்கு பர்சனலாக இந்த கஸ்டியூம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆனால் அவங்க கொடுத்துருந்தது வந்து இந்த கஸ்டியூம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க, இல்லை இன்னொரு கஸ்டியூம் இருக்குல்ல அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வச்சுக்கோங்க, அவங்க விருப்பம் தான். ஸோ வந்து வச்சுக்கோங்க. ஜங்குக்கும் வந்து உங்களுக்கு என்ன கஸ்டியூம் பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க அந்த 4 காஸ்டியூமில். ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், யுவர் சாய்ஸ். ஸோ டேயாங் வந்துட்டு அப்படின்னு உள்ளே வந்து அவங்க அப்பா கை பிடிச்சது தானே நடந்து வரணும். ஸோ அப்பா கையை பிடிச்சது நடந்து வராங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஜங்குக்கு வந்து டேயாங் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஆயிரம் தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்கல, அவங்க கண் வந்து கீழே தரையை தான் பார்க்குது. ஸோ அப்படியே தான் நடந்து வராங்க. ஜங்குக்கா ஒரு நிமிஷம் வந்து உலகமே அசையமாக இருக்குது. ஸோ எல்லாமே அசையவே கிடையாது, எல்லாமே இப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரோஸாகி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த ப்ரீத் டேக்கிங் பியூட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க டேயாங், அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ வார்த்தையே இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு அழகாக இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன சொல்லணும் இதுக்கு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. டேயாங் மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணு சிமிட்ட கூட மறந்துடுறாங்க, கண்ணு கூட சிமிட்ட மறந்து டேயாங்கையே பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க அவ்வளோ அழகாக நடந்து வராங்க. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து டேயாங் கிட்ட சொல்கிறாங்க, பியர் அங்கே பாரு, உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் டேயாங்க்கு வந்து ஒரு லைட்டாக குட்டியாக சிரிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கா ஒன்றும் குறை கிடையாது, 2 பேத்துக்கும் ஒருத்தர் அழகில் போட்டி தான். ஜங்குக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக செம்ம மேன்லியாக நிற்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது டேயாங்க்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறாங்க. அவங்க கண்ணெல்லாம் செவக்க அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து அங்கே போயிட்டு ஜங்கு கையில் வந்து டேயாங் கை கொடுக்குறாங்க. ஸோ அது பிக்சரை டச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ கொடுத்துட்டு சொல்கிறாங்க, என்னோட பொக்கிஷத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு டேயாங்கோட கையை இறுக்கி ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு, அங்கிள் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், உங்கள் பையனை வந்து என்னால் எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அது விட ஒரு படி மேலேயே நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் பையன் என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சிரிப்பு வருது. ஸோ டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஜங்குக்கியும் டேயாங்கை விட்டுட்டு அவங்க அப்பா வந்து நடந்து போகிறாங்க. ஸோ இப்போ வந்து செர்மனி, அது மேரேஜ் செர்மனி ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜங்கு கிட்டே கேட்குறாங்க, ஜங்குக்காகிய நீங்கள் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் கூட கிடையாது ஃபேஸில். உடனே ப்ரைஸை பார்த்துட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேயாங் இருந்துட்டு அவங்களுக்குள்ளேயும் முழங்கிக்கிறாங்க. கஞ்சி போட்டு சட்டையை மட்டும் அயன் பண்ண சொன்னால் மூஞ்சி சேர்த்து அயன் பண்ணியிருப்பார் போல், லைட்டாக சிரிச்சாதான் என்ன குறைஞ்சா போயிடுவார் அப்படின்ற மாதிரி முணுமுணுக்கிறாங்க. அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க, ரூட் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு வந்து டேயாங் கிட்ட கொஞ்சம் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி கிட்ட போயிட்டு,
இதெல்லாம் ரூட்னஸ் கேட்டகரியிலே வராது. ஒரு தடவை கல்யாணம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ரூடுனா என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லணுட்டே அவங்க வந்துட்டு முழிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ஒன்று அதுக்குள்ளே ப்ரைஸ் வந்துட்டு ஓகே டியாங் ஆகிய நீங்கள் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க அவனு டியாங் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு ஷையாக ஒரு இதுன்னு தலையை கீழே குனிஞ்சிட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ப்ரைஸ்ட் இருந்துட்டு ஓகே உங்கள் 2 பேர்த்தையும் வந்து நான் வந்து லாஃபுல் ஹஸ்பண்டாக வந்து அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு யூ கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் டேங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கை எடுத்துகிட்டு போய் டேங்கோட இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து குட்டியாக ஒரு பேட்ச் மட்டும் கொடுக்குறாங்க. பேட்ச் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஒரு செகண்ட் வச்சு எடுத்துடுறாங்க லிப்ஸை 2 பேர்த்தோட லிப்ஸையும். டேங்க வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் கிஸ்ஸு கேட்டகரியிலே வராது ப்ரொஃபஸர், இதில் கிஸ்ஸே கிடையாது. உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் படம்லாம் பார்க்குற பழக்கம் இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ்ஸுனா நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி கிட்ட இழுத்து டேங் வந்து கிஸ் அடிக்கிறாங்க. பயங்கரமாக அடிக்கிறாங்க. இழுத்து பிடிச்சி எப்படி சொல்கிறது சக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி இருக்க எல்லோரும் வந்து அப்படி சியர் பண்ணுவாங்கல்ல, கத்துறாங்க. நம்ம இவங்க வந்து ட்ரிங்க் குடிச்சிட்டு இருப்பார். அது வெளியில் துப்ப நம்ம ஜிம்மினாவோட வாய் ஆன்னு பொழக்க நம்ம சின்ன வந்துட்டு 2 ஸ்டெப் பின்னாடியே போயிடுறாங்க டேங் அடிக்கிற கிஸ்ஸை பார்த்துட்டு. உடனே எல்லோரும் வந்து மற்றவங்களாம் பெரியவங்களாம் சிரிச்சிடுறாங்க டேங் பண்ணுறதை பார்த்து. ஒன்று நம்ம ப்ரைஸ்டா அவர் முழிக்கிறாரு. டேங்க பார்த்து முடிச்சுட்டு மே யூ போத் ஆர் கன்சிடர் அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று டேங் வந்து கிஸ் அப்படி பிரேக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ப்ரைஸ்ட்டை பார்க்குறாங்க. ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைலோட ப்ரைஸ்ட் அது வந்துட்டு ஹஸ்பண்ட் கிடையாது, ஒய்ஃபி சொல்லுங்கள் ஒய்ஃபி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்து சொல்கிறாங்க ஒய்ஃபி அப்படின்னு. ஜங்குக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. அவருக்கு அவ்வளோதான் ஃப்ளாட்டு அப்படியே ஜங்குக்கு டேங்கு பார்த்துட்ருக்கு. இன்னும் ஜங்குக்கு வந்து டேங்கு வந்துட்டு ஜங்குக்கு கன்னத்தில் போய் 2 தட்டி ஓகே ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ஜியோன் ஃப்ரம் மிஸ்ஸஸ் ஜியோன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து திரும்புகிறாங்க. அவனே ஜங்குக்கா அவ்வளோதான் டேய் எங்கேருந்துடாது நான் பிடிச்சேன், நான் எப்படா வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டே பார்க்குறாங்க. அருந்த வாழ் அது மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து வருது. ஜங்குக்கு வந்து ஸ்டண்டு அவ்வளோதான், மூச்சு பேச்சு இல்லை அப்படி ஆகிட்டாங்க. ஸோ இப்படி இனிதே இவங்க கல்யாணம் முடிவடைய ஸோ இப்போ லஞ்சுக்கு போகணும். ஸோ வாங்க லஞ்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒன்று ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஃபஸ்ட் டைம் கை பிடிக்கிறாங்க. ஸோ கை பிடிச்ச உடனே டேங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வார்மிங்காக நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அறியாமல் அவங்களுக்கு ஸ்மைல் வருது. ஜங்குக்குமே அப்படி தான். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஜங்குக்கு தோணுது. ஸோ 2 பேர் கை கழுத்து நடந்து இந்த டைனிங் டேபிள் போய் உட்காடுறாங்க. ஸோ உட்காந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேங்கா சாப்பிடவே இல்லை. ரொம்ப நேரமாக அப்படி வெறிக்க ஃபுட்டை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு டேங்க பார்த்து என்னாச்சு சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க வந்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கலையே, இங்கே எல்லாமே வெஜிடபிள்லாம் இருக்குது, எனக்கு வெஜிடபிளே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து திரும்பி டேங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண டோன் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப க்யூட்டான டோனு. என் வாய்ஸ் இப்படி இருக்கும், பட் அது க்யூட்டான ஒரு டோனில் நினச்சிக்கோங்க ஓகேவா. க்யூட்டான ஒரு டோனில் நல்லா வந்துட்டு ஒரு இப்படி சொல்கிறது ஒரு பவுட்டி லிப்ஸை வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக கோவத்தில் பார்க்கணுன்னு திரும்பியிருப்பாங்க. ஸோ ஜங்கோட ஃபேஸை பார்த்தோன்னே ஜங்குக்கே அறியாமல் சிரிப்பு வந்துடுது. ஏன்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்க, நீ இப்படி க்யூட்டாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நானே ஒன்று செல்லம் கொடுத்து கெடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு டேயாங் இருந்துட்டு கொடுங்க ப்ரொஃபஸர் கொடுங்க செல்லம் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல சர்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. உடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே எனக்கு ஏதாவது அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் எடுக்கலாம் டேங்க்கு பிடிச்சது அது இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகும்போது அங்கேருந்து ஒரு மெய்டு வராங்க. ஸோ டேங்க்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு மீல் எடுத்துகிட்டு வராங்க. செட் வந்து டேங்க் கிட்ட வைக்க டேங்க்கு வந்து அந்த ஃபுட்டில் எல்லாமே பிடிச்ச ஃபுட்டு. ஸோ டேங்க் மூஞ்சில் வந்து அப்படியே அந்த பவுட்டினஸ் போயிட்டு ஒரு அழகான ஒரு சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டேங்க் சாப்பிட்றது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த ஒரு பவுட்டி லிப்ஸோட தான் எப்பவுமே சாப்பிடுவாங்க இங்கேன்னு. ஸோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கா பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுட்டே டேயாங் அட்மையர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க சாப்பிட மறந்துட்டாங்க. டேயாங் சாப்பிட்றத பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு கொல்றானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ டேயாங் க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு டேயாங் வந்து திடீர்னு வந்துட்டு என்னமோ ஸ்டக் ஆகுது. அவங்களால முடியல. அப்படி
விஷன் எல்லாம் அப்படியே பிளர் ஆக ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது. ஜங்குக்கு வந்து டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங் டேயாங் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் வந்து ஜங்குக்கு திரும்பி அப்படின்னு பேச வரதுக்குள்ள அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே டேயாங் ஜங்குக்கு பயந்துடுறாங்க. அம்மா அப்பா இங்கே வாங்க டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட, ஸோ எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து டேயாங்க பார்க்க டேயாங் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க ரொம்ப ஷிவர் ஆகுறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு கத்துறாரு, டேயாங்கோட அப்பா, யார் இங்கே சீ ஃபுட்டு பீரியட்ஸ்லாம் வச்சது? நான் சொன்னேனே என் பையனுக்கு அது அலர்ஜி, அதை மட்டும் சேர்க்காதீங்கன்னு நான் படிச்சு சொன்னேனே அப்படின்ற மாதிரி ஒரு கத்த. ஒன்று டேயாங் ஜங்குக்கு இதை கேட்ட உடனே அவ்வளோதான், அவருக்கு கோவம் உச்சிக்கு ஏறுது. உடனே ஜங்குக்கு தான் திரும்பி அந்த அந்த கொடுத்தாங்கல்ல மெய்டு, அவங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் ஃபுட்டு. ஸோ அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு, இங்கே பாருங்க இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அப்படியே டேயாங் வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் கையில் தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு போகிறாங்க. டேமா கொஞ்சம் ஹோல்டன் சரியா, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நம்ம சரியாயிடும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் ஓடுறாங்க டேயாங்க தூக்கிட்டு. ஸோ ஓடி போய் காரில் உட்காந்துட்டு டேயாங்க வந்து நெஞ்சோடு வச்சு அணைச்சி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கேருந்து கிளம்பி. ஸோ இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து டேயாங் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் வந்து ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ஜுன் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு நம்ஜுன் யாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவனை நம்ஜுன் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுக்குள்ளே நம்ஜுன் இருந்துட்டு எனக்கு புரிஞ்சுது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ஜுன் வந்து ஒரு மாஃபியா, பெரிய மாஃபியா கிங். ஸோ அவங்க வந்துட்டு அந்த லேடி வந்து சும்மா விட மாட்டாங்க. டேயாங்க்கு வேணும்னே சீ ஃபுட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள சும்மா விட போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஜங்குக்கு வந்து சொல்லாமலே நம்ஜுன் அதை புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சின்ன கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப நேரமாக டேயாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் இன்னும் வெளியில் வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து டாக்டர்ஸ் வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ஓகே ஃபைன், இப்போ வந்து சேஃப், நாங்கள் ஒரு சாப்பிட்ட ஃபுட் எல்லாத்தையுமே நாங்கள் வாமிட் எடுக்க வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து சேஃபாக இருக்காங்க. ஒரு விஷயம் தான் புரியல அவருக்கு, வந்து பீனட் சீ ஃபுட் ஆகாதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் தானே பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மா, அதே மாதிரி ஜியாங் அவங்களோட அப்பா அம்மா, ஜிம்மின், யோங்கி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு யோங்கி இருந்துட்டு கிட்ட வந்து நான் ஜங்குக்கு சொல்கிறாங்க, சரி ஓகே நான் இருக்கேன், நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு டேயாங்கோட அம்மா வந்து தயங்கி முன்னாடி வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, ஜங்குக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு என்ன ஆண்டி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் டேயாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கவா, அவனுக்கு முடியலல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை ஆண்டி பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் மேன்ஷன் வந்துருங்க, அதாவது ஜியோன் மேன்ஷன் வந்துருங்க, நம்ம எல்லாரும் அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவங்கியை வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா, டேயாங்கோட அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம்மினா எல்லாத்தையும் கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. பத்திரமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட டேயாங் விட்டு விலகி போகவே இல்லை. அந்த டோருக்கு வெளியில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து கீழே உட்காந்துட்டு அந்த முட்டியில் வந்து கை வச்சு உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கீழே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயாங் வந்து சீக்கிரம் பார்க்கணும், கண்ணு முழிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸில் வந்துட்டு டாக்டர் வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால டேயாங்கான என்ன கண்ணு முழிக்கல. ஸோ வந்து டேயாங் கண்ணு முழிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு செகண்ட் கூட அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போகவே இல்லை. அங்கேயே உட்காந்துட்டே இருக்காங்க. எதையும் டேயாங் பற்றின மட்டும்தான் யோசனை மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா நர்ஸ் வராங்க. வந்துட்டு சார் அவர் கண்ணு முழிச்சிட்டாரு, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் ஜங்குக்கு வந்து அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு டக்குன்னு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா டேயாங் வந்துட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வந்துட்டு மூஞ்செல்லாம் வந்து வெளிரி போய் ரொம்ப ரொம்ப சோர்வா, ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு வந்து அப்படியே கிட்ட போயிட்டு அந்த பக்கத்தில் சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சேர் எடுத்து போட்டு உட்காடுறாங்க. உட்காந்தோடனே நம்ம டேயாங் ஜங்குக்கு பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பேசக்கூட முடியல, ரொம்ப டல்லாக கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு உனக்கு தெரியாத மாதிரியே கேட்குறல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை டேயாங் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் ஜங்குக்கு இருந்து சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து சீ ஃபுட்டையும் பீனட்ஸும் சாப்பிட்ட, அதனால தான் உனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேயாங் வந்துட்டு இல்லை நேற்று நான் அந்த மேட்கிட்ட சொன்னேன், எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது, நாளைக்கு எனக்கு இது கொடுக்காதீங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை அது என்ன நினச்சேன்னு தெரியல, நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கிட்ட போயிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு முடியெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக ஒதுக்கி விடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட கண்ணை பார்த்துட்டே
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க டேயாங்க்கு. ஸோ இப்போ திரும்பி ஜங்குக்கு வந்து டேயாங்கோட ஃபேஸை பார்க்குறாங்க, கண்ணை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒன்று வந்து புரியுது. ஒன்று ஜங்குக்கு வந்து பின்னாடி வந்துட்டு இல்லை இல்லை கண்டிப்பாக கிடையாது, டாக்டர் சொல்லிட்டாங்க நீ ரொம்ப நல்லாயிட்ட, அதனால் கண்டிப்பாக நாளைக்கு நான் காலேஜுக்கு லீவ் போட மட்டும் விட மாட்டேன், அது மட்டும் யோசிக்காத டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போகுது. ப்ரொஃபஸர் எப்படி ப்ரொஃபஸர் நான் சொல்லாமலே இதுதான் சொல்ல வரேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜியான் டேயாங் நான் உன்னோட புருஷன், நீ சொல்லாமலே உன்னோட இந்த குட்டி மூலையில் என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு ஒருவேளை நம்ம மூளை குட்டியாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது கூட ஜங்குக்கு புரிஞ்சுட்டு ஆமாம் ஆமாம் உன் மூளை ரொம்ப குட்டி, ஈவன் ஸ்பேரோ ஆஸ் அ பிக்கர் பிரெயின் உன்னை விட அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு சீ போங்க 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 இங்கேருந்து போங்க, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், போங்க 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 அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு நான் போகலாம் மாட்டேன், போகலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன்னத்தில் வந்து அந்த பெட்டில் வந்து கை வச்சு கன்னத்தில் கை வச்சு இப்படி உட்காந்துடுறாங்க. டேயாங்கை பார்த்துக்கிட்டே ஜங்குக்கு டேயாங் இருந்துட்டு வெக்கமா இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவே அந்த ஜங்குக்கு இருந்துட்டு கொஞ்சம் கூட இல்லை, உன்னை விட்டு பிரிவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு ஐயடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு க்யூட்டான கான்வர்சேஷன் அவங்க 2 பேத்துக்குள்ள இங்கே போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லா ஃபார்மெல்லாம் சைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜங்குக்குள்ளே வராங்க. வந்தால் டாக்டர் நின்றுட்டுருக்காங்க. டாக்டர் ஜங்குக்கிட்ட பார்த்து நான் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணலாம், நான் சொல்கிறேன்ல அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இந்த ஒரு நாள் இல்லை நாளைக்கு வரைக்கும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை டாக்டர் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஓகே ஃபைன், ஆனால் வந்து அவர் இன்னும் வீக்காக இருக்கார் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வராங்க. டேயாங் கிட்ட டேயாங்கா ஒரு பாவமும் பெட்டில் உட்காந்துட்டு அவங்களோட ஷர்ட் இருக்கும் இல்லையா, ஷர்ட்டோட ஷர்ட்டில் பிடிச்சி விளையாடிட்டு இருப்போம்ல நம்ம இது யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு டேயாங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேசல, டக்குன்னு வந்து டேயாங் வந்து தூக்கிடுறாங்க, பிரெட் ஸ்டைலில் தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு நம்ம டேயாங் தான் இருந்துட்டு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வந்துட்டு டேயாங் வந்து ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி கையை பிடிக்கிறாங்க. என்ன தூக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அப்போ தூக்கி போட்டு தான் இருக்கணும், ஸோ அதனால போட்டுக்கிறாங்க. அந்த ஜங்குக்கு இருந்துட்டு என்ன நீ வீக்காக இருக்க அதனால ஒன்று தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு அப்படிலாம் ஒன்று வீக்காக இல்லை, என்னால் நடக்க முடியும், இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு நர்ஸ் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சரி 2 பேரும் வந்து டேகுக்கு பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இது பார்க்க டேயாங்கா நிற்காம வருது, டீ முயல் பல்லான் இறக்கி விடுடா கீழே, என்னால் நடக்க முடியும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு முடியாதுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. டேயாங் இருந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்ப்பாங்கல்ல, ஸோ பார்க்க டேயாங்கா வரும்போது சங்கட்டமாக போகுது. ப்ரொஃபஸர் நீ இறக்கி விடுங்க ப்ளீஸ், எல்லோரும் பார்க்குறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு பார்த்தா பார்க்கட்டும், நான் ஏன் மண்டாட்டி தூக்கிட்டு போகிறேன், அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் கண்ணை முடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி டேயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து தன்னோட ஃபேஸை மறைச்சிக்கிறாங்க. ஸோ பிரைடல் ஸ்டைலில் தானே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ திரும்பினா வந்து அவங்களோட செஸ்ட்டும் இவங்களோட ஃபேஸும் ஒரே இதில் தானே இருக்கும். ஸோ திரும்பி ஜங்குக்கோட ஷர்ட்டில் வந்து ஒரு கை வந்து ஷர்ட்டை பிடிச்சிருக்கு, இன்னொரு கை வந்து ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி இருக்கா. ஸோ அப்படியே ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இவர் என்ன பொண்டாட்டி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஜங்குக்கா கீழே குனிஞ்சு டேயாங்க் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு தான் டேமா எனக்கு தெரில, எனக்கு என்னமோ பண்ணுது, ஆக்சுவலாக அது என்னென்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல டேயாங் ஜங்குக்கு பார்க்க டேயாங்கை பார்க்க அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து பிரேக் ஆகிட்டு அப்படியே காருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ காரில் ஏறி 2 பேரும் அப்படியே மேன்ஷன் வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபால் ஆனாங்கன்னு வச்சுக்கலாம், ஆல்ரெடி ஃபால் ஆகிட்டாங்கல்ல, ஆல்ரெடி லெவலில் தான் இருக்காங்க. இன்னும் அது ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி போகலாம். லூஸ் மாதிரி விளையாடிட்டுருக்கேன், பேக் டு தி ஸ்டோரி போகலாம். இப்போ மேன்ஷனில் ஸோ இப்போ மேன்ஷன் முன்னாடி தான் கார் ஸ்டாப் ஆகுது. ஸோ காருக்குள்ளே வந்து ஜங்குக்கு ட்ரைவ் பண்ணும்போது டேயாங்க மடியில் வச்சு எடுத்து ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டேயாங்க வந்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க, ஜங்குக்கோட செஸ்ட் மேலே சாஞ்சு தூங்கிட்டுருக்காங்க. அதாவது கரெக்டாக ஜங்குக்கோட சின்ன இருக்கு இல்லையா, ஸோ அது டேயாங்கோட ஹெட் மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெஞ்சில் சாஞ்சு தூங்கிட்டுருக்காங்க. எனக்கு ஜங்குக்கு வந்து கீழே குமிஞ்சு பார்க்குறாங்க, ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க, ஒரு குழந்த மாதிரி அழகாக இருக்குது. உடனே அவங்க முடியெல்லாம் பின்னாடி எடுத்து விட்டுட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டேயாங்க வந்து தூக்கிட்டே அப்படியே மேன்ஷனுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அவங்க அப்பா, அவங்க அம்மா, ஜிம்மினா, யுங்கி, அவங்க மாமனார், மாமியார், ஸோ எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு
ஜங்குக்கு வந்து ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்குறாங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டேயாங் வராங்க இல்லையா, ஸோ அதனால வீடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரோசஸ் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸு, அந்த மெழுகுபத்தி இதெல்லாம் வச்சு வீடே ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்து நிமிஷம் யோசிக்கிறாங்க, இவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, யாருக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க குழந்த மாதிரி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் டேயாங் வந்து குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடுது. உடனே ஜங்கு கிட்ட வந்து ரூமுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உடனே ஜங்குக்கு வந்து ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. மெதுவாக கதவை திறந்து ஒரு கையிலே மேனேஜ் பண்ணி கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக உள்ள ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பு. ஸோ ஒயிட் அண்ட் பர்பிள் தீமில் இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க பெட்டில் இருந்து அந்த கேண்டில்ஸ் அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்ட் டெக்கரில் இருக்குது. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சிரிக்கிறாங்க. குனிஞ்சு பார்த்தா டேயாங்கா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போய் ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. பெட்டில் படுக்க வச்சோடனே டேயாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் வந்துட்டு ஜங்கு கூட இருந்தாங்களே, கிட்டே இருந்திருப்பாங்க, வந்து ஒரு வார்ம் இருந்திருக்கும்ல. ஸோ திடீர்னு போனோடனே டேயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே வந்துட்டு அந்த தூக்கத்துலேயே வந்து முணுமுணுப்பாங்கல்ல, எங்கே போகிறேன் எங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி முணுமுணுப்பாங்கல்ல. ஸோ ஸோ அந்த மாதிரி முணுமுணுக்க ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுக்குறாங்க. ஸோ தட்டி கொடுத்துட்டு இன்னும் டேயாங் வந்துட்டு எனக்கு குளிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஸோ அந்த டெக்கரேஷன்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரூம் ஏசியை வந்து கொஞ்சம் அந்த ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து அவங்களோட வாட்ச் அவங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு அவங்களோட பக்கத்தில் போய் படுக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு பக்கத்தில் படுத்தோன்னே அவ்வளோதான், டேயாங் ஓடி அப்படியே தூக்கத்துலேயே போய் பக்கத்தில் போய் இந்த போலார் கரை பியர் இருக்கும் தெரியுமா, அது ஒரு மாதிரி பிடிக்கும் தெரியுமா, கழுத்தையும் அந்த இடுப்பையும் கட்டி பிடிச்சிக்குள்ள. ஸோ டேயாங்கோட ஒரு கை வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டை சுற்றி போட்டிருக்காங்க. செஸ்ட் மேலே தலை வச்சுட்டு கால் ரெண்டும் வந்து ஜங்குக்கோட இடுப்பு சுற்றி அப்படியே சுற்றுவாங்கல்ல. ஸோ குழந்தெல்லாம் வந்து போலார் கரடி மாதிரி தொங்கும்ல. ஸோ அந்த மாதிரி சுற்றி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரோஸ் ஆகிடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து டேயாங்கோட ஃபேஸை பார்த்தா அவங்க பண்ணுறத பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஃபேஸ் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஸோ ஒரு மனுஷனுக்கு எந்த மனசும் இல்லை. ஸோ கீழே குனிஞ்சிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் மட்டும் ஒரு கிஸ் கொடுத்துட்டு நல்லா தூங்க என்னோட குட்டி வாள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் வந்து அப்படியே கெடல் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுறாங்க. அன்றைக்கி நைட் வந்து ஒரு ஸ்மூதிங்கான லைட் அப்படியே போகுது. எதுவுமே நடக்கலை. அவங்க மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். எனக்கும் வருத்தம் தான்ப்பா. எப்படி இருந்தாலும் நான் கேட்டு போட போகிறதில்ல. சரி, ஓகே, பேக் டு தி ஸ்டோரி போகலாம். ஒரு மிட் நைட் போல் டேங்க் முழிப்பு தட்டுது. ஸோ முழிக்கிறாங்க. முழிச்சோடனே அவங்க வந்து ஒரு பில்லோ வந்து ஹேக் பண்ணி படுத்திருக்காங்க இல்லையா, அது பில்லோ கிடையாது, ஜங்குக்கு நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு வந்து பில்லோவாக தான் தெரியுது. ஸோ பில்லோ வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கே, சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. என்னடா ஹார்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது, பிடிச்சிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நல்லா இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அவங்க கை வந்து என்னமோ வந்து கைக்கு ஏதோ தட்டு பழுத்து பார்த்தா ரவுண்டாக பால் மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி கண்ணு திறக்காம அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கோட ஆடம் ஆப்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கழுத்தில் வந்துட்டு ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும்ல, ரவுண்டாக ஒன்று, தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரில, அது இருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு அதை தொட்டு பார்த்துட்டு அது வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் இன்னொன்று வந்து பார்த்தா ஜங்குக்கு படுத்திருக்காங்க. டேங்க் வந்து அச்சோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்த போயிடறாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம கல்யாணம் ஆச்சு மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஃபேஸ் பார்த்தா எப்பயுமே முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்கக்கிட்ட கோல்டாகவே தானே இருப்பாங்க, ரூடாகவே தானே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு குழந்த மாதிரி இருக்குது அவங்க ஃபேஸு. தூங்கும் போது லைட் அந்த வாய் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது, அந்த காம்னஸ் இருக்கும்ல அந்த ஃபேஸில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. ஸோ டேங்க் வந்து ஒரு நிமிஷம் க்யூட்டாக தோணுது. அழகாக கணத்தை பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு அவங்களும் இன்னும் இறுக்கி பிடிச்சி அப்படி படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ டேங்க் வந்து இது வேறு எதுவும் தோணலை, தூங்கிடுறாங்க. சிரிச்சிட்டே ஒரு மாதிரி நல்லா கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் மார்னிங் 5 o'clock அவங்க பெட்டில் படுத்து நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த மார்னிங் 5 o'clock தூக்கம் இவ்வளோ சொர்க்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு டேயாங் எந்திரி அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. இன்னும் டேயாங் வந்துட்டு திரும்பி படுக்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாங்க. டேயாங் எந்திரின்னு சொன்னேன், எந்திரி அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்த. டேயாங் வந்துட்டு எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. எந்திரிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளாங்கெட்டை பிடிச்சி எடுத்துடுறாங்க. பிளாங்கெட் ஃபுல்லாக எடுத்துன்னு டேயாங் வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எழுந்து உட்காந்து டைம் பார்க்குறாங்க. 10 மணி 5 தான் ஆகுது. 5 மணி தானே ஆகுது, இதுக்குள்ளே எதுக்கு என்ன எழுப்பி விடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஜங்குக்கு இருந்துட்டு
காலேஜுக்கு கிளம்ப வேணாம், டைம் ஆச்சுல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் இதுக்கு இன்னும் டைம் இருக்குது ப்ரொஃபஸர் அப்படின்னு நம்ம டேயாங் சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கா அப்படியே டேயாங் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. டேயாங் வந்துட்டு ப்ரொஃபஸர் என்ன ப்ரொஃபஸர் பண்ணுறீங்க, என்ன இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பாத்ரூம் கூப்பிட்டு போகிறேன் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே கொண்டே அந்த மிரர் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து லேசியாக இன்னும் தூக்க போகலை, அரை தூக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ லேசியாக பேஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு வேணா நான் வந்து உன்னை குளிக்க வேணா வைக்கட்டுமா, ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி தூக்கத்தில் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு திரும்பி ஜங்குக்கு பார்க்க, ஓஹோ அப்படியா, சரி அப்போ நான் வேணா உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சோப்பெல்லாம் எடுத்து உன் முகத்துலேருந்து கீழே வரைக்கும் ப்ரொஃபஸர் தெரியாமல் சொல்லிட்டேன் தயவு கிளம்புறீங்களா, எனக்கு நல்லா குளிச்சுட்டு வர தெரியும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை டேயாங் நான் ஒரு ஹெல்ப்பு தேவையில்லை, அப்பா சாமி இங்கேருந்து போ எனக்கு குளிச்சுட்டு வர தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வெளில தள்ளி கதவு சாத்தும் போது சரியான காஜி பிடிச்ச ப்ரொஃபஸராக இருக்காங்க, காஜி ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு அடிக்கிறாங்க. ஜங்குக்கு வெளில இருந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் டேயாங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்குள்ள இருந்துட்டு இப்போ முதல்ல இங்கேருந்து போகிறீங்களா, முயல் பிள்ளை சரியான காஜி பிடிச்ச முயல் பிள்ளை அப்படின்னு திட்ட உடனே ஜங்குக்கு இருந்துட்டு மிஸ்ஸஸ் ஜியோன் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது அப்படின்ற மாதிரி அவங்க கலாச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸோ டேயாங் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அதே தூக்க கலக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே போய் வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஒரு லூஸான கிரே கலரில் ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ராக் பேண்ட்டு போட்டிருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. போட்டு வந்து நிற்கவும் ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கதவு ஒருத்தர் நின்று இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வா போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து இன்னும் தூக்கத்தில் அப்படி நின்றுட்டுருக்கேன். ஜியோன் டேயாங் வா போகலான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு கற்று அந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு போய்ட்டு டேயாங் பின்னாடியே போகிறாங்க. போனால் ஒரு பெரிய கிரவுண்டு, மேன்ஷனுக்குள்ளேயே ஒரு பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்குது. சரி ஓகே போயிட்டு ரெண்டு லேப்ஸ் மட்டும் நீ சுற்றிட்டு வந்தால் போதும். ஆக்சுவலாக உனக்கு லாஸ்ட் நைட் உடம்பு சரியில்லை, அதனால் வந்து 2 லேப்பு. ஸோ ஒரு 2-3 நாள் போட்டதுக்கப்புறமா நம்ம 5 லேப்பாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நின்று புஷ்அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களோட எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேயாங்கா அப்படின்னு ஜங்குக்கு பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர்னு பார்த்தா பாவமாக இல்லையா, லாஸ்ட் டைம் எனக்கு உடம்பு வேறு சரியில்லை, ப்ளீஸ் பாப்பா பாவம் இல்லை, சின்ன பாப்பா இல்லை, ப்ளீஸ் விட்டுடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு பாப்பா இப்போ நீ மட்டும் 2 ரவுண்டு ஓடலன்னு வச்சுக்கோயேன், 3 அது 5 ஆக்கிடுவேன், எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஆள் என்னை கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க, இல்லை மிலிட்ரி கால்சிக்கு கூட்டிகிட்டு வந்தானே தெரில, இவன்ட்ட மாட்டிட்டு நான் பாடுபடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு அசால்ட்டாக 5 ரவுண்டை ஓடிட்டு வந்து நிற்கிறாங்க. ஓடிட்டு வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, புஷ்அப்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு போய் பார்க்குறாங்க, இந்த மனுஷனுக்கு மட்டும் ஸ்டெமினா எங்கேருந்து இவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணதுல இந்த ஹெட் ஹேர்லாம் இருக்குல்ல அது. ஸோ அவங்க டிஷர்ட் வந்துட்டு பெருசாக இருக்கும். ஸோ அந்த டிஷர்ட்டில் வந்து அவங்க ஆப்ஸ்லாம் வந்து தெரியுது, வெளியில் தெரியுது, அவங்க குதிக்கும் போதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் பார்க்க ஜேங்க் ஒரு மாதிரி கிளிப்பாக இருக்கு, எப்படி பார்த்து நின்றுருக்கு. அப்புறம் டேயாங் வந்து டேயாங் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஜங்குக்கு வந்துட்டு ஓகே 2 இல்லை 3 எடு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சொல்கிறாங்க. ஒன்று டேயாங் வந்துட்டு இல்லை நான் ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த ஹிட்லர் கிட்ட வந்து யாராவது டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாங்க. ஒரு 2 ரவுண்டு ஓடி முடிச்சுட்டு வந்து ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க. டேயாங் வந்து ரொம்ப லூஸான டிஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க புஷ்அப் எடுக்கிறோம், ஜங்குக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து டேயாங் நின்று புஷ்அப் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ டேயாங் போட்டிருக்காங்க டிஷர்ட், அது ஆல்ரெடி லூஸாக இருக்கும், கொஞ்சம் டீப் நெக் வேறு. ஸோ அதனால் டேயாங் வந்து புஷ்அப் எடுக்கும்போது அவங்க செஸ்ட்டு அதெல்லாம் வந்து அப்படியே தெரியுது. ஜங்குக்கு எதர்ச்சியாக பார்க்கும்போது டேயாங்கோட ஃபேஸ்லேருந்து லைட்டாக கண்ணு கீழே போகும்போது ஃபுல்லாக டேயாங்கோட செஸ்ட்லேருந்து அப்படியே ஆப்ஸ் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக தெரியுது. ஜங்குக்கு வந்து இதை பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு எந்திரிச்சு நின்று அந்த ஜங்குக்கோட ஃபேஸே அப்படி ரெட் கலரில் மாறிடுது, ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ மாறினான்காட்டி டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் போதும் நீ புஷ்அப் எடுத்தது கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து நினச்சி நிற்கிறாங்க. ஏன் ப்ரொஃபஸர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து ஜங்குக்கு மூஞ்சி பார்த்தா தான் ஜங்குக்கு மூஞ்சி ரெட் கலரில் இருக்குல்ல. ப்ரொஃபஸர் ஒரு நிமிஷம் எதுக்கு உங்கள் ஃபேஸ் இப்படி ரெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அது ஒன்றும் கிடையாது, நாளையிலேருந்து வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போட்ட வேண்டாம், நீ வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ஷர்ட் போடுவாங்கல்ல வித் காலர் பட்டனோட அது போட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங் வந்துட்டு இந்த ஆள் இதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சா அது டீப் நெக்கு. ஸோ டேயாங்க்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, அட பாவி
ஃபார்வர்ட் உன் கண் இப்படி அங்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அது அது ஏன் தப்பு ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி எதுவும் குளிர்ச்சியாக இருக்கும் போது கண்ணு பார்க்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒன்று நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் சக்குன்னு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஃப்ராடு இதுதான் சக்குன்னு ஓடிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடியே போகிறாங்க. ஜங்குக்கா அதுக்கப்புறம் மட்டும் விட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு கிளம்பவே விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னா வந்துட்டு ஜங்குக்கு டேஹுக்கு. ஸோ அப்போ ஜங்குக்கோட அப்பா அம்மா டேஹுக்கு 2 பேர் அப்பா அம்மா 4 பேரும். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மினா நம்ம இவங்க யுங்கி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ டேயாங் மட்டும் தூங்கி மூஞ்சிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு டேயாங் எந்திரா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா எழுப்பி விடுறாங்க. அப்போ டேயாங் வந்துட்டு அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப மோசம் தெரியுமா, ஆண்டி என்ன பிள்ளை ஆண்டி பெற்று வச்சுருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை தெரியுமா அங்கிள், உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் இவர் என்ன நைட்டு என்னை வந்து தூங்கவே விடல தெரியுமா ஜங்குக் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கத்தவனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்பா அவங்க மொத்தம் சொல்லப்பட்டு அவங்க எது பேசுகிறதா இருந்தாலும் தெளிவாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நீங்கள் தானே என்ன தூங்கலை, நைட்டு காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் என்னை எழுப்பி விட்டுட்டாரு. 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு நான் 2 ரவுண்டு 2 லேப்ஸ் ஓடி அப்புறம் புஷ்அப்லாம் எடுத்து அதுக்கப்புறம் 1 மணி நேரம் என்னை படிக்க வச்சு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாரு அங்கிள், என்ன அங்கிள் பிள்ளை பெற்று வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே உங்கள் அப்பா இருந்துட்டு இதை சொன்னானா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது. ஒன்று ஜங்குக்கோட அப்பா இருந்துட்டு ஜங்குக்கோட அம்மா கிட்ட அடியே இவனுக்கு உன் பிள்ளைக்கு வந்துட்டு இனிமேல் வந்து பனானா மில்க் கொடுத்தோன்னு ஒன்று கொண்டுட்டேன்டி, அவனோட பனானா நக்கத்துக்கு தூர போடுறீ அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு அப்பா இதில் டூ மச்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என் மருமக பிள்ளைக்கு பண்ணதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மிடா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல ஒன்று ஜங்குக்கு இருந்து திரும்பி டேங்க பார்க்குறாங்க. மவனே நீ செத்தாடா என் கையில் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல டேங்க வந்துட்டு ஐ லவ் யூ ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க சிம்மினாக்கு இதெல்லாம் பக்கம் சிரிப்பு வருது. அவங்க சிரிக்க சிம்மினா சிரிக்க இவங்க இருந்துட்டு இதில் என்ன சிரிப்பு வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் சிம்மினா வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கீழே கொஞ்சம் அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சண்டையாக தான் போகும். ஜங்குக் டேயாங் வந்துட்டு 1 மார்க் எக்ஸாமில் கம்மியானதுக்கு அடிக்கிறது, டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து ஷாம்பு பாட்டலுக்கு பதிலாக எடுத்து இது இருக்கும்ல ஹேர் கலர் அதை ஊற்றி வச்சு ஜங்குக்கு அதை போட்டு குளிச்சுட்டு அதுக்காக ஜங்குக் வந்து டேயாங்க கத்துறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய குட்டி குட்டி ஃபைட்ஸ் நிறைய போயிட்டுருக்கும். ஸோ போனாலும் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிக்கும். ஸோ கடைசியில் 2 பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ நான் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எண்டிங் கொடுத்துருக்கனால எனக்கு தெரியலை, இன்னும் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், இன்னும் பாட்டு கூட போடலாம். ஏன்னா இன்னும் ஸ்டோரி நிறைய இருக்குது. இந்த ஸ்டோரி இது இன்னும் முடியலை. இன்ன வரைக்கும் அந்த ட்ராமா போயிட்டு அந்த ஸ்டோரி போயிட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த ஸ்டோரி நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஆத்தர் முந்தானே திண்ணிக்கு கூட ஒரு பாட்டு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆனால் நான் எந்த ஸ்டோரின்னு பார்க்கல. ஓகே ஃபைன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 2ன்னு சொல்லி 3 பார்ட்டாக போயிடுச்சு. ஸோ 3 1 வரல, இவ்வளோ பெரிய ஸ்டோரியாக போயிடுச்சு. ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு தான், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. ஆக்சுவலாக ஒரு சில பேர் வந்துட்டு என்கிட்ட வந்து டிஎம்மில் சொல்லும்போதும் சரி, கமெண்ட்டில் சொல்லும்போதும் சரி, இங்கிலீஷில் படிக்க நல்லா இல்லை, வாட்பேடில் ஸ்டோரி படிக்க நல்லா இல்லை, லைட் இங்கிலீஷ் புரியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். இவங்க வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஸ்டோரிஸை வந்து இங்கிலீஷ், அதாவது தமிழ் இங்கிலீஷில் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு தற்செயலாக நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது இல்லையா, ஸோ அதனால் படிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ நான் அந்த ஸ்டோரி படித்து பார்த்தேன், அரேஞ்ச் மேரேஜ் வித் லிட்டில் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி. நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன், அது படித்து பாருங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னு. என் இங்கிலீஷில் தானே இருக்குது, படிக்கவும் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து வாட்பேடில் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே நல்லாயிருக்கு. அடுத்து வந்துட்டு ஸ்ட்ராபெரி கிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட போகிறாங்க, சீரியஸாக அது வாட்பேட் ஸ்டோரி தான், அது வந்து இங்கிலீஷில் போடுறாங்க ரைட்டிங் ஃபார்மில். ஸோ அது நிஜமானுமே சூப்பர் ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஜங்குக்கு வந்து கோல்டாக வந்து பார்த்துருப்பீங்க, பட் டேயாங் வந்து அவ்வளோவா கோல்டாக பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ டேயாங் வந்து கோல்ட் ரூட், அவங்களுக்கு லவ்வே காமிக்க தெரியாது வெளியில். ஸோ அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது எக்ஸ்ப்ரெசிவான பர்சன். ஸோ ஆனால் டேயாங்க்கு வந்து லவ் காமிக்கவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற 2 பேர் வந்து லவ் பண்ணுற ஒரு ஸ்டோரி அது நிஜமானுமே சூப்பராக இருக்கும். அது வந்து அதோட பேர் வந்து இது ஸ்ட்ராபெரி கிஸ், அதோட பேர் வாட்பேடில் அந்த ஸ்டோரி பேர். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் போடுறேன்னு சொல்லப்போ நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃபஸ்ட் நீங்கள் எனக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் அனுப்ப
சொன்னேன். ஸோ அவங்க எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி நான் படித்து பார்த்தேன். சீரியஸாக சூப்பராக இருக்குது. எனக்காக ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. ஒர்த்து இது இந்த 2 ஸ்டோரி, அதாவது இந்த இது அந்த ஸ்டோரி மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கு. பட் என்னோடய பர்சனலாக இந்த 2 ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக போய் படித்து பாருங்கள். மற்ற ஸ்டோரிஸும் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்காக. ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செயின் ஆஃப் ட்ரெடிஷன் பார்க்கலாம். நம்ம செயின் ஆஃப் ட்ரெடிஷன் வந்துட்டு இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் கேட்டு பாருங்கள். ஃபெம்பாய் கான்செப்ட் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக பிடிச்சி கேட்கலாம். எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் வாட்பட் ஸ்டோரின்னு சொல்லுவேன் செயின் ஆஃப் ட்ரெடிஷன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். ஒர்த் ஃபார் வாட்சிங்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த பார்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் கேப்டன் ஜியோன் வேறு இருக்குது. நான் அது வேறு போடணும்னு சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் அந்த பாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். செயின் ஆஃப் ட்ரெடிஷன் இன்னொரு பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் கேப்டன் ஜியோன் பார்க்கலாம். நான் சண்டே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் சண்டே நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் சண்டே போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பாய். தேங்க்யூ.